கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் தியானிப்போமாக. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவனுடைய வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை, ஒரு முக்கியமான ஒரு காரியம். எனக்கு அருமையான இதோட பிள்ளைகளை, நாம் நன்மைக்கு தீமை செய்கிறவர்களாய் நன்மையாக செய்ய வேண்டிய இடத்துல, நன்மைகள் செய்ய வேண்டிய இடத்துல நமக்கும் நன்மை செய்தவர்களுக்கு தீமை செய்ய யோசிப்போமே ஆனால், தீமைகளை செய்ய நினைப்போமே ஆனால், வேதம் சொல்லுகிறது அதே தீமையானது நம்முடைய வீட்டை விட்டு நீங்காது இருக்குமா. கர்த்தர் தீமையை வெறுக்கின்ற தெய்வமாய் காணப்படுகிறார். பிரியமானதோட பிள்ளைகளை, நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஜனங்களுக்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் தீமை செய்ய நினைத்த பொழுது, தீமை செய்ய யோசித்த பொழுது, தேவன் அவைகளை அப்படியே திருப்பிவிட்டு நன்மையாக மாற்றினார். இன்னொன்று, தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசப்படுகிற தீமைகளை பேசாதபடிக்கு தேவன் கடிந்து கொண்டும் இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில வாசிக்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், யாக்கோபு என்கின்ற தேவ மனிதனுக்கு விரோதமாக அவருடைய மாமனாராகிய லாபான் பேசுகிறதான வார்த்தைகளை தேவன் தடுத்து நிறுத்துகிறதை பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24வது வசனம். அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். நம்முடைய தாசனாகிய யாக்கோபுக்கு விரோதமாக லாபான் என்பவர் தீமையான வார்த்தைகளை பேசி கடும் சொற்களாலே அவனை மனமடிவாக்க வேண்டும் என்று அல்லது வேதனைப்படுத்த வேண்டும் என்று யோசித்த வேளையிலே, கர்த்தர் அந்த ராத்திரி வேளையிலே அந்த லாபான் என்கின்ற யாக்கோபுடைய மாமனாருக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி, இதோ நீ யாக்கோபோட நன்மையே அல்லாமல் தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். நம் தேவன் நமக்கு விரோதமாய் தீமை பேச நினைக்கிறவர்களுடைய வாயை கட்டுகிறதை பார்க்கிறோம். தீமைகள் நமக்கு விரோதமாக எழும்பாதபடிக்கு நம் ஆண்டவர் தடுத்து நிறுத்துகின்ற தேவன் பாதுகாக்கிறவராய் காணப்படுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். இங்கு கூட நாம் பார்க்கிற வண்ணமாக தேவ மனிதனாகிய யோசேப்புக்கு விரோதமாக தன்னோடு கூட பிறந்த சொந்த சகோதரர்கள், கூட பிறந்த சகோதரர்கள் யோசேப்புக்கு தீமை செய்ய நினைத்து பலவிதமான குடைச்சலை கொடுத்து, இடரல்களை கொடுத்து, துன்புறுத்தி, வேதனைப்படுத்தி, தீமையான செயல்களை செய்து யோசேப்பை ஒடுக்க நினைத்தார்கள். யோசேப்பை நசுக்க நினைத்தார்கள். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு தீமை செய்கிறதை பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவருக்கு விரோதமாக எழுப்பின எல்லா தீமைகளையும் தேவன் நன்மையாகவே மாற்றிக்கொண்டு வந்தார். இறுதியாக யோசேப்பை ஒரு உயர்ந்த நிலையிலே தேவன் கொண்டு வந்து விடுகிறதை பார்க்கிறோம். அந்த யோசேப்பை சிறியவன் தன்னுடைய மூத்த சகோதரர்களுக்கும் எல்லாம் உயர்ந்தவர் நிலையிலே வைத்து ஒரு நன்மைக்கு ஏதுவான தாசனாக மாற்றுகிறதை பார்க்கிறோம். பிரியமானதோட பிள்ளைகளை, தாவீதுடைய வாழ்க்கையில நாம் இதுதான் பார்க்கிறோம். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிப்போம். 1 சாமுவேல் 24 16-17 வசனங்கள்.
தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். தாவீது இவர்களை நாம் பார்க்கிறோம். இங்கே சவுல் என்பவர் அரசனாயிருந்த காலத்தில் தாவீது அவரிடத்தில் ஏசாயின் குமாரர்களை ஒருவனாக அங்கே போகிறதை பார்க்கிறோம். சவுல் தாவீதை கொல்லணும் என்று பல முறை திட்டமிட்டுக் கொண்டிருந்த பொழுது, ஆனால் தாவீதோ அதற்கு பழிக்கு பழி வாங்காமல் சவுலை தப்புவிக்கிறவராய், சவுலை விட்டு வைக்கிறவராக, ஆமென், அந்த சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற ஒரே காரணத்திற்காக தாவீது எந்த விதத்திலும் சவுலுக்கு தீமை செய்யாமல், தீமை செய்வதற்கான காரணங்கள் அல்லது சூழ்நிலைகள் பல காணப்பட்டாலும் கூட, அன்பானதோடு பிள்ளைகளை, சவுலுக்கு தீமை செய்யாமல், தீங்கு செய்யாமல் தாவீது தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவனாய் இருந்தார். அந்த இடத்துல வாசிக்கிறோம், சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறார், என் குமாரனே, என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுதார். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், என்னை பார்க்கிலும் நீதிமான், ஏனென்றால் நீ எனக்கு நன்மை செய்தாய். எனக்கு அருமையானதோட பிள்ளைகளை, ஆம், நம்மை சுற்றிலும் ஒரு கூட்டம் நமக்கு தீமை செய்ய, தீங்கு செய்ய அலைந்து கொண்டிருக்கிறதை நம்மால பார்க்க முடியும். நாம் வேலை ஸ்தலங்களிலே, நம்முடைய அலுவலகங்களிலே, வீட்டை சுற்றிலும் அல்லது நாம் வசிக்கின்ற இடங்களிலே, பல இடங்களிலே, நாம் சொந்த வீட்டிலும் கூட நம்முடைய எதிரிகள் ஏராளமாய் இருக்கிறதையும் நம்மாலே பார்க்க முடியும். இந்த உலகம் தீமை நிறைந்த, தீங்குகள் நிறைந்த ஒரு உலகமாய் காணப்படுகிறது. ஆமென். அது அநீதியுள்ள உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநீதி நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தீமைகள் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்ருவானவன் எவனை விழுங்கலாமா என்பதை போல, அவன் சுற்றி திரிகிறதை போல, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல, ஆமென், இந்த தீமைகள் நமக்கு விரோதமாக எழும்பி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறதையும் அலைந்து கொண்டிருக்கிறதையும் நம்மாலே பார்க்க முடியும். இதை குறித்து தாவீது சொல்லும் பொழுது, சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது சங்கீதம் முதல் 5 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். வாசிப்போமாக. சங்கீதம் 109 முதல் 5 வசனங்களை வாசிப்போம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும், துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னோட பேசுகிறார்கள், பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்திரமில்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். வாசிக்கப்பட்ட இந்த பகுதியிலே, நான் துதிக்கும் தெய்வமே, ஆண்டவரிடத்தில் இந்த கம்ப்ளைண்ட் பண்றார். அவர் தாவீதுடைய பிரச்சனைகளை சொல்றார், தனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சூழ்நிலைகளை சொல்லுகிறதை பார்க்கிறோம். நான் துதிக்கும் தேவனே, மௌனமாயிராதேயும், இதோ துன்மார்க்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, கள்ள நாவினால் என்னோடு கூட பேசுகிறார்கள். ஆம், பகையுண்டாக்குவதற்குதானே வார்த்தைகளாலே என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பகைஞர்கள் பகையுண்டாக்கும் வார்த்தைகளினாலே என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். முகாந்தரம் இல்லாமல் என்னோடு கூட போர் செய்கிறார்கள். என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். மட்டுமல்ல, நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் சிநேகத்திற்கு பதிலாக நான் எவ்வளவு அன்பு காட்டினாலும், நான் எவ்வளவு பாசமா இருந்தாலும், நான் எவ்வளவோ நேசித்தாலும் கூட அதற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், பகைக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் தீமை யோசிக்கிறார்கள், தீமையே நினைக்கிறார்கள். ஆண்டவரே நோக்கி பாரும் என்று சொல்லி பக்தனாகிய தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இதைதான் நம்முடைய வாழ்க்கையில கூட அனுதினமும் நாம் பார்க்கின்ற காரியங்கள், சூழ்நிலைகள். நாம் எவ்வளவுதான் நன்மை செய்யணும் நினைத்தாலும், அன்பு செலுத்தணும் நினைத்தாலும் கூட நமக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் தீமையே யோசிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானதோடு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் தீமைகள் நிறைந்த உலகமாய் காணப்படுகிறது. நன்மை செய்தாலும் கூட தீமை செய்வதற்கும், ஆமென், அன்பு செலுத்தினாலும் கூட அந்த அன்பை உதறிவிட்டு நமக்கு விரோதமாக ஏதோ ஒரு
கலகத்தை, பிரச்சனையை தூண்ட வேண்டும். கலகம் நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த, சண்டைகள் நிறைந்த வார்த்தைகளினாலே ஆமென் நம் மத்தியிலே ஈடுபடணும். நமக்கு விரோதமாக இடர்கள் கொடுக்கணும், தொல்லை கொடுக்கணும், நம்மை வேதனைப்படுத்தணும் என்று இன்றைக்கு அநேகர் துடித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம். மற்றும் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது 35ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் கூட நாம் வாசிப்போம். சங்கீதம் 35:12. நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். இந்த வசனம் சொல்லுகிறது, அடுத்தடுத்து பக்தன் சொல்லும் பொழுது நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போகிறது. ஆண்டவரே, அது திக்கற்று போக பார்க்கிறார்கள், ஒடுக்க பார்க்கிறார்கள், ஆதரவற்ற நிலைக்கு தள்ளுகிறார்கள். தீமை செய்து ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய நிலைமை கூட இது போல இருக்கலாம். நீங்களோ நன்மை செய்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க வேண்டும், ஆமென், நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆனால் உங்களோடு கூட இருக்கிறவர்களோ, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களோ, அல்லது ஒரு கூட்ட ஜனமோ என்ன செய்ய நினைக்கிறது? அந்த நன்மைக்கு பதிலாய் தீமை செய்ய பார்க்கிறார்கள், தீமையை நேரிட பார்க்கிறார்கள். பயப்படாதிருங்கள். தைரியத்தோடு நாம் செய்கின்ற நன்மையையும், நாம் செய்கின்ற நாம் காண்பிக்கின்ற அன்பையையும் தொடர்ந்து நாம் காட்டிக்கொண்டே இருப்போம். தேவன் காண்கிறார். என் ஆண்டவர் பார்க்கிற தேவன், அவருக்கு தெரியும். நமக்கு விரோதமாக எழும்புகிற இந்த தீமையான காரியங்களை கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். யோசேப்புக்கு எப்படி ஆண்டவர் தீமையானவைகளை நன்மையாய் மாற்றினாரோ, நம்முடைய வாழ்க்கையில கூட அந்த தீமையான செயல்களை தேவன் நன்மையாய் மாற்றி நமக்கு விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளும் செயல்களையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆம் பிரியமானதோட பிள்ளைகளே, தேவனும் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே, பழைய காலங்களிலே இந்த தீமையை ஒழிக்க, மக்கள் மத்தியிலிருந்து தீமையை ஒழிக்க, அகற்ற பல கடுமையான சட்ட திட்டங்களையும் அவர் முன்வைத்தார். மோசேயின் நாட்களிலே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே, சமுதாயத்திலே தீமையை ஒழிக்க வேண்டும், மக்கள் தீமைக்கு அஞ்ச வேண்டும், செய்வதற்கு பயப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு கடவுள் பலவிதமான கட்டளைகளை கொடுத்திருந்தார் என்று உபாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 16 முதல் 21 முடிய நம்மால பார்க்க முடியும். எடுத்து வாசிக்க கேட்போம். உபாகமம் 19 16 முதல் 21 முடிய. ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால், வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால், அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். பார்த்தீர்களா? கடவுள் எப்பேற்பட்ட பயங்கரமான சட்டங்களை அங்கே கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அப்படியாவது மக்கள் மத்தியிலிருந்து, சமுதாயத்திலிருந்து தீமையை ஒழிக்க வேண்டும் என்று மக்கள் இந்த சட்ட திட்டங்களுக்கு அஞ்சி தீமையை செய்யாதிருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் தொடர்ந்து தீமை செய்கிறவர்களாகவே இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், வாய்க்கு வாய், கைக்கு கை, காலுக்கு கால். எதை கொண்டு நமக்கு தீமை நேரிடுகிறார்கள் செய்கிறார்களோ, ஆமென், எதை கொண்டு தீமையை நேரிட பண்ணுகிறார்களோ அதே அவர்களுக்கும் செய்ய கடவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட பயங்கரமான சட்டங்களை கர்த்தர் இயற்றி அவர்களுக்கு வழங்குவதை பார்க்கிறோம். இப்படி மக்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும், தீமை செய்ய பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆமென் யோசித்து இப்படி கடினமான சட்டங்களை வழங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். தீமை முன் நடுவிலிருந்து விலகுவதாக, தீமை உங்கள் மத்தியிலிருந்து விலக்குவீர்களாக என்று சொல்லி
ஆண்டவர் திரும்ப திரும்ப தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நாம் செய்வதெல்லாம் சரி என்று உன்னை நீ ஞானியாக நினைத்து வாழாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. தீமையை விட்டு விலகுவதே தேவனுக்கு பிரியம். என் தேவன் தீமைக்கு இடம் கொடுக்கிற தேவன் அல்ல. தீமையை ஒருபோதும் உங்கள் மத்தியில் இருக்க அனுமதிக்கிற தேவன் அல்ல. உன் கூடாரத்திலே தீமை வாசம் பண்ணக்கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம். நாம் மற்றவர்களுக்கு தீமை செய்தால் அந்த தீமையானது நம்முடைய கூடாரத்திலே நிலைத்திருக்கும், தங்கியிருக்கும். ஆமென். அது நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும். எனவேதான் அதை விலக்கு என்று சொல்லி, அது அகற்று என்று சொல்லி கர்த்தர் திரும்ப திரும்ப நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரமும் 27வது வசனத்திலும் நான் அதை குறித்து வாசிப்போம். வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. தீமையின் பாதையில ஓடாத, தீமையின் பாதையில நடக்காதே, தீமை செய்வதற்கு உன் கால்கள் பயன்படுத்தாதே, ஓட விடாதே. ஆண்டவர் தடுக்கிறார். ஏனென்றால் தீமை செய்கிறவர்களுடைய முடிவு அல்லது தீமைக்கான பலன் வேதம் என்னவா சொல்கிறது? நீதிமொழிகள் 11:19 வாசிக்க கேட்போம். நீதி ஜீவனுக்கு ஏதுவாய் இருக்கிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீமைகள் செய்யும் பொழுது ஒருவேளை நமக்கு அது இன்பமாக இருக்கலாம், சந்தோஷமாய் காணப்படலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்திற்கு ஏதுவாயிருக்கிறான். 2ஆம் மரணமாகிய அந்த நரகத்திற்கு பாத்திரவானாய் காணப்படுகிறான். அவன் நரகத்திற்கு பாத்திரனாய் இருப்பானா? எரி நரகத்தில் அவனுடைய ஆத்துமா மரிக்காது. அது எப்பொழுதும் வேதனையோடு கூட கதறிக்கொண்டே இருக்கும். இதுதான் 2ஆம் மரணம் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்திற்கு ஏதுவாய் இருக்கிறான். எனவே தேவ பிள்ளைகளாகிய நாம் தீமையை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருப்போம். தீமை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். பிறரோடு தீமையை பேசாமல் நன்மையே பேசுவோமாக. பிறருடைய இருதயங்களை காயப்படுத்தாதபடிக்கு, பிறருடைய வாழ்க்கையை ஆமென் கேவலப்படுத்தாதபடிக்கு, அவர்களை அவமானப்படுத்தாதபடிக்கு, தாழ்த்தி பேசாதபடிக்கு, தீமையான சொற்களை பயன்படுத்தாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து தேவனுக்கு பயந்த பிள்ளைகளாய் வாழ்ந்தால் அது ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை கொண்டு செல்லும், நித்திய ராஜ்யத்திற்கு ஏதுவாய் நம்மை கொண்டு செல்லும். வேதத்துல வாசிக்கும் பொழுது சங்கீதம் 34:21 வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 21வது வசனம். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். தீமை துன்மார்க்கனை கொல்லும். இந்த தீமை செய்கிறவர்களை கொல்லும், அது அழிக்கும், அது மரணத்திற்கு ஏதுவாய் கொண்டு செல்லும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறதை போல மற்றவர்களுக்கு தீங்கை விளைவிக்க நினைக்கிறீர்களா? அந்த எண்ணங்களை நாம் மாற்றிக்கொள்வோமாக. ஏனென்றால் அந்த தீமை நம்முடைய கூடாரத்தில் வாசமா இருந்து நம்மையே கொல்லும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீடர்கள் மத்தியிலே கர்த்தர் கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? வாசிங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51, 52. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 51, 52 வசனங்கள். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். பட்டயம் வைத்தவராய் காணப்பட்டார். சீடர்கள் அந்த பட்டயங்களை எதுக்காக பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், அவர்கள் வயல்வெளியிலே போகும் பொழுது பழங்களை அறுத்து சாப்பிடுவதற்காக பயன்படுத்துவதான அந்த பட்டயம். ஆனால் போர்ச்சேவகர்கள் இயேசுவை கைது செய்ய வரும் பொழுது பேதுரு கோபத்தோடு அந்த பட்டயத்தை பயன்படுத்தி அந்த போர்ச்சேவகர்களுடைய ஒருவனுடைய காதை வெட்டுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நோ 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 நோ,
இது நம்முடைய வேலை இல்லை, இது நம்முடைய வேலை இல்லை, இது துன்மார்க்கர்கள் செய்கிற வேலை. உடனே பட்டை எடுத்துக் கொள்றது, குத்துறது, அது நாம் செய்யக்கூடாது. ஏனென்றால் பட்டயத்தை உள்ளவே உரையிலவை என்று சொல்லி பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிந்து போவான். பட்டயத்தை பயன்படுத்தும் பொழுது, அது தவறாய் பயன்படுத்தும் பொழுது, மற்றவனை உயிரெடுக்க, மற்றவனை கொலை செய்வதற்காக பட்டயங்களை பயன்படுத்தும் பொழுது, அதே பட்டயம் நம்மை ஒரு நாள் கொல்லும், நம்மை சாகடிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பட்டயத்தை கையாளுகிறவன், பட்டயத்தை பயன்படுத்துகிறவன், பட்டயத்தினாலே அநேகரை கொலை செய்கிறவன் ஒரு நாள் பட்டயத்தினாலே மடிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமை நம்மை மீண்டும் தாக்கி நம்மையும் அழிக்காமல் போகாது. எனவே தீமைக்கு ஒருபோது இடங்கூடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாயிருப்போமாக. பிறருக்கு நன்மை செய்ய பழகுவோம். நன்மை செய்ய தெரியலனாலும் கூட அமைதியா இருப்பது நல்லது. உதவி செய்ய நமக்கு தெரியலட்டா கூட நாம் உபத்திரம் செய்வதற்கு நாம் பயபக்தியோடு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நாம் நன்மை செய்ய விரும்புகிறோம், ஆனால் செய்ய முடியல. காரணம், நமக்குள் இருக்கின்ற அந்த பாவமே, அந்த சுபாவமே நம்மை தீமை செய்ய தூண்டுகிறது. ஆகவேதான் நம்மை கட்டுப்படுத்த முடியல, நம்முடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியல. ஏதாவது மற்றவர்களுக்கு தீமை செய்யணும், ஏதாவது ஒரு தீங்கு செய்யணும் என்று துடித்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெற ஒரே வழி வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 16:6. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும், கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். வேதம் நமக்கு நல்ல ஒரு ஆலோசனை வழங்குகிறதை பார்க்கிறோம். இப்பேற்பட்ட தீமை செய்கின்ற குணங்களில் இருந்து, எண்ணங்களில் இருந்து நம்மை மாற்றிக்கொள்ள ஒரே வழி, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகுமா. வேறு எந்த வழியிலே நம்முடைய பாவ சுபாவங்கள் நிவர்த்தியாகாது. எனவே நம்முடைய வாழ்க்கையில தேவ கிருபையை பெற்றுக் கொள்வோமாக, சத்தியத்திற்கு செவி கொடுப்போமாக. அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். நல்லா கவனிங்க, நாம் எப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வோமோ, கர்த்தருடைய பயம் நமக்குள்ளே இருக்குமோ, அப்பொழுதே நம்மை விட்டு அந்த தீய செயல்கள் நம்மை விட்டு விலகும். வேறு எந்த வழி இல்லை. ஆமென். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போயிடும். பயப்பட வேண்டாம். ஏதோ இத்தனை ஆண்டுகளாக நான் இப்படிப்பட்ட தீமை செய்கிறவனாகவே இருக்கிறேனே, எனக்கு மாற்றம் வருமா, எனக்கு விடுதலை கிடைக்குமா என்று சொன்னால் நிச்சயமாய் கிடைக்கும். நாம் கர்த்தர் ஒருவர் உண்டென்று, கர்த்தரை விசுவாசித்து அவர் நீதியுள்ள நியாயாதிபதி என்றும், அவர் நியாயம் தீர்ப்பார் என்றும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஆமென் அவர் தண்டனை வழங்குகிறவர் என்றும் ஆமென் யோசித்து நாம் பயந்து அவருடைய வழியிலே நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா தீமை நின்று விலக்கி காப்பார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆமோசின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனமும் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன? ஆமோசின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பார்த்தீர்களா? கர்த்தருடைய வார்த்தை நல்ல ஆலோசனையும் நமக்கு கொடுக்கிறது, நல்ல வழியையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதை பார்க்கிறோம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு, முன்னே சொன்னபடி நீங்கள் நரகத்திற்கு அல்ல, நீங்கள் பிழைத்து நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆமென் உங்களுடைய ஓட்டத்தை ஓடும்படி, நீங்கள் பிழைக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். ஆமென். அப்பொழுது நீங்கள் ஆமென் சொல்லுகிறபடியே சேனைகளின் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். நம் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவன் நன்மை செய்கின்ற தேவன். வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனம் வாசிப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஒருபோதும் பயப்பட வேண்டாம்.
யார் என்னை விடுதலை ஆக்குவார்? எவ்வளவு பொல்லாதவனாய் இருக்கிறேனே, பயங்கரமான ஒரு தீமை செய்கிற, தீங்கு நினைக்கின்ற, தீங்கிலே செய்கிற பிள்ளையா இருக்கிறேனே, யார் என்னை விடுவிப்பார் என்று ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் எப்படி பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென். அப்படி பண்ணினது மட்டுமல்ல, தேவன் அவரோடு கூட இருந்தபடினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசுகளை அதனுடைய வல்லமைகளையும் ஆமென் துரத்துகிறவராயும் அந்த பிசாசின் வல்லமையில அகப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறவராயும் தீமையான எண்ணங்கள் சிந்தனைகள் கொண்டு சத்ருவால பிசாசினால நிறைந்து வாழ்ந்தவர்களை அப்பேற்பட்டவர்களது பொல்லாத வல்லமையிலிருந்து ஆமென் விடுதலையாக்கி குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு இன்றைக்கும் நம் மத்தியிலே இருக்கிறார். அவரை நோக்கி அழைக்கும் பொழுது தாவீதை போல, என் தேவனே, என் கர்த்தாவே, எனக்கு ஒரு விசை இறங்கும் என்று கேட்டால், தீமை செய்யாதபடிக்கு, தீமை செய்கிறவர்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் தீமையினாலே நிரப்பப்பட்டு தீமைக்கு அடிமையாகாதபடி தேவன் என்னை காப்பாற்றும், என்னை விடுதலையாக்கும் என்று சொன்னால், நம் தேவன் நிச்சயமாகவே நம்மை தப்புவித்து விடுவித்து காப்பார். நம்மை தீமை நின்று ரட்சிக்கின்ற தேவனாக, தீமைக்கு தூரமாக்குகிற தெய்வமாக, தீமையை அல்ல நன்மை செய்கிறவர்களாய் இந்த பூமியில தேவன் நம்மை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறும். நம்மாலே கூடாத காரியம் தேவனாலே கூடும். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எல்லாம் கூடும். எனவே இந்த செய்தியை கேட்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீங்குகளும் தீமைகளும் ஒழிய பண்ண ஆமென் நன்மை செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் இனி ஒருபோதும் ஒரு காலம் எவருக்கும் எந்த தீமையும் தீங்குகளும் நினைக்காமல் செய்யாமல் நம்மை காத்துக்கொள்வோமாக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அப்பொழுது நம்முடைய கூடாரங்களிலே, நம்முடைய வீடுகளிலே அந்த தீமை தொடராதபடி, ஆமென் வாசம் பண்ணாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. God bless you. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.